இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு பாட்டு. ஜாலி அப்ரஹாம் என்பவர் சகோதரர் பாடிய பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதிலிருந்து ஒரு சில வரிகள். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இது ஏசப்பாவுடைய கேள்வி. நம்மளை பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, திரும்பவும் கேட்கிறாரு பாருங்க. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இந்த கேள்வியை ஏசப்பா அப்போஸ்தலர்கிட்டையும் கேட்டாரு. நீங்களும் ஓடிவிட நினைக்கிறீர்களா, என்னை விட்டு நீங்கள் ஓடி போயிடுவீங்களா என்று சீடர்கிட்ட கேட்டார். அதுக்கு ராயப்ப சொன்னார், நாங்கள் எங்கேயா போவோம், நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வை தருகின்ற வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் வார்த்தையால் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா? பேதுருடைய வார்த்தை. அதே பேதுருக்கிட்ட ஏசப்பா திரும்பவும் கேட்டாரு, தாயப்பா என் அன்பு செய்றியா? நமக்கு தெரியுமா ஆண்டவரே? சரி, என் ஆடுகளுமே. திரும்பவும், ராயப்பா நீ நம்ப செய்றியா? நமக்கு தெரியுமா ஆண்டவரே? சரி, என் ஆடுகளை பேணி வளர். ராயப்பா நீ நம்ப செய்றியா? 3ஆம் முறை கேட்கும் பொழுது ராயப்பர் இயேசுவின் பாதத்தில் சரணாகதி அடைகிறார். எல்லாம் நமக்கு தெரியும் ஐயா, தெரிஞ்சும் எப்படி என்ன சோதிக்கலாமா என்று. என்றால் தான் யாரை விரும்புகிறாரோ ஏசப்பா, அவங்க என்ன நேசிக்கிறாங்களான்னு ஏசப்பா கேட்குற ஒரு கேள்விதான் அது. நம்ம பார்த்து கேட்டார், பாட்டு பாடணும் இல்லையா? என் நேசிக்கிறியா நீ? உனக்காக கல்வாரியில் நான் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு உனக்காக என் உசுரே கொடுத்தனே, என்னை நேசிப்பியா நீ என்று அவர் கேட்கிறார். நம்முடைய பதில் இந்த பாடல்ல கடைசி ஸ்டாண்ட்ஸ் அப்படிதான் வரும். உன்னை நேசிக்கின்றேன் நான், உன்னை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஐயா. நம்முடைய பதில் அதுவாக தான் இருக்கணும் இல்லையா? அவன் தான் மனுஷன். சரி, என் பிள்ளைகளே, என் குழந்தைகளே, நீங்கள் அப்படி என்னை நேசிப்பதாக இருந்தால், எப்படி? நீங்கள் என்னை நேசிப்பதாக, அன்பு செய்வதாக, நம்புவதாக, என் பின்னாடி வர நீங்கள் தயாராக இருக்கின்ற பிள்ளைகள்னு என்பது உறுதியானால் நீங்க என்ன பண்ணணும்? இன்றைய வாசகம் பாருங்க. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். நீ நேசிக்கிறீல்ல நீ, அப்ப எனக்கு கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கணும். நான் சொல்ற வார்த்தை கேட்கணும். அதுக்கு பாருங்க பார்ப்போம்.
என் மீது அன்பு கொள்பவர் மீது என் தந்தையும் அன்பு கொள்வார். என்னை அன்பு செய்கிறேன்னு சொன்னா, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா, என் வார்த்தையை கடைபிடிக்கணும். நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வார்த்தைகள் தூக்கி குப்பத்தோட்டில் போட்டுறக்கூடாது. அப்படி நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது உண்மைன்னா, என் தந்தையும் உன்னை நேசிப்பார், அன்பு செய்வார். கேட்போம். நானும் இல்லையா அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் கட்டளையை கடைபிடித்து என் அன்பு செய்தால் என்னை நான் அவருக்கு வெளிப்படுத்துவேன். என்னோட அருளாசியை நான் கொடுப்பேன் உங்களுக்கு. அதுக்கு எப்படி கேட்பணும்? 23வது வசனம் திரும்ப சொல்ற பாருங்க. என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பர். நான் சொல்வதை கடைபிடிப்பர். சரி, இன்றைக்கு ஏசப்பா அப்படி என்னத்தை சொல்றார்? சரிங்களா? அப்ப ஏசப்பா என்னமோ நம்மளுக்கு சொல்றாரு. என்னன்னு கேட்போமா? திருப்பாடல் வாசிப்போமா? திருப்பாடல் 115 இந்த திருப்பாடல் பல்லவியே தான். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கன்று, எங்களுக்கு கிடையாதுயா, எங்களுக்கு எதுவும் வேணாம். மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உங்களுக்கு தான் மாட்சி, உங்களுக்கு தான் மகிமை, உங்களுக்கு தான் புகழ், உங்களுக்கு தான் வாழ்த்து, உங்களுக்கு தான் எல்லாமே. மற்ற யாருக்கும் கிடையாது, மற்ற எதுக்கும் கிடையாது. உங்கள் ஒருவருக்கே ஆராதனை, புகழ்ச்சி, மாட்சிமை, அஞ்சலி எல்லாம் உங்க திருப்பாதத்துக்கு தான். கடவுள் சொல்றாரு, கடவுளை நான் அன்பு செய்யறேன்னா அவர் வார்த்தை நம்ம கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆந்திரக்கூடாது. நான் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். கடவுள், நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் ஆட்சி செய்கின்றார். ஆனால் என்ன பண்றாங்க? சடங்குகள், சம்பிரதாயங்கள் இத்தையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க பார்ப்போம். தெய்வ சிலைகள் வெறும் பொன்னும் வெள்ளியும் மனுஷ கை வேலைப்பாடுதான். அது அதை நம்புவதாக என்ன பண்றேனே? கடவுளை தூக்கி போட்டுட்டு இந்த மற்ற பயனற்ற செயல் இருக்கு பத்தியா, சடங்கு, சம்பிரதாயம், அது இது இதெல்லாம் பிடிச்சி தொங்குறியே, இது எந்த வகையில நியாயம்? இதையெல்லாம் பண்ணிட்டு நீ என் அன்பு செய்யறன்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்? திருமுழுக்கு யோவான்ட்ட கேட்பாங்க, அவருடைய மக்கள் வந்து கேட்பாங்க, திருமுழுக்கு யோவான் அவர்களே, நீங்கள் தான் வரப்போகிற மெஸ்ஸியாவோ அப்படின்னு கேட்பாங்க. யோவான் மட்டும் ஆமா நான் தான் மெஸ்ஸியான்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அவரு கிடைச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்ன தெரியுங்களா? ஆனால் திருமுழுக்கு யோவான் சொன்னார், நான் மெஸ்ஸியாவா? அடப்பாவிகளா, மெஸ்ஸியாவினுடைய செருப்பு ஆக்க கூட தகுதி இல்லையா எனக்கு? இல்ல, மெஸ்ஸியாவுடைய அந்த செம்மறியானவருடைய கால் செருப்பு வார அவிழ்க்க கூட தகுதி இல்லாத ஒரு அற்ப பிறவி நான், என்ன போய் மெஸ்ஸியாங்கிறீங்களே என்று தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்து கொண்டு பாருங்க. எனவேதான் இயேசு சொன்னார், திருமுழுக்கு யோவான் போல் இனி ஒருவர் இந்த உலகத்தில் தோன்ற மாட்டார். எப்படிப்பட்ட இடம் பாருங்க இயேசுடைய வார்த்தையில் இந்த திருமுழுக்கு யோவானுக்கு. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துக்கிறானோ இயேசு உயர்த்துறார் பாருங்க. சரிங்களா? ஒரு முறை நான் அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியாது. அது அது மண்டையில் ஊறி போச்சு, அப்படியே பாணி வச்சு அடிச்சிடுச்சு. இந்த விஷயம் நல்லா ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. நான் பார்த்த 2 நிகழ்வுகள். வேளாங்கண்ணியில் நாங்கள் வந்து மரியியல் படிக்கிறதுக்காக அங்கே ஒரு 3 நாள் எங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. மரியியல் கல்விக்காக போனால் நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு அங்கே அங்கே செமினார் கருத்தரங்க அட்டன் பண்ணிட்டு
ஓய்வு நேரங்களில் வெளியே கோயிலுக்கு போவோம், வரும் வெளியே. அப்படி நான் சும்மா ஜஸ்ட் வரேன், அப்படி வெளியே வரேன். இப்போ நான் பார்த்த முதல் காட்சி, ஒரு சகோதரர் இந்த புது வேளாங்கண்ணி பெரிய கோயிலேருந்து மாதா கோயில் கோலம் இருக்கும் இல்லைங்களா, சிலுவை பாதை ஸ்தலம் இருக்கும் பாருங்க. அது சென்டர் 2 பக்கமும் சிமெண்ட் கட்டை கட்டி இருக்கும், நடுவில் மண் பாதை, மண் இருக்கும், மணல் கொட்டியிருப்பாங்க, பாதை மாதிரி இருக்கும். அதில் ஒரு சகோதரர் முட்டி போட்டு நடந்துக்கிட்டே போகிறார். முட்டி போட்டு வந்துட்டு போகிறாரு. அவர் முட்டி போட்டு நகர்ந்துட்டு போகும்போது அவருடைய முட்டி சதை தோலில் அப்படியே பிச்சுக்கிட்டு தொங்குது. நினைக்கவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பார்க்குறேன், அப்படியே சதை பிச்சுன்னு தொங்குது. அப்படியே அவர் கத்துறாரு, வலி தாங்க முடியாம கத்துறாரு. அவரால் முடியல, சதை தோல் பிச்சு உள்ள இருக்கிற சதையில மணல் இல்லையா, மணல் அப்படியே பொத்து ரத்தம் வழியுது. அப்படியே அவரால் மேலும் கிட்ட நெருங்கிட்டாரு. மாதா குளத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 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 மீட்டர் 2 மீட்டர் வச்சுங்களா, கிட்ட போயிட்டாரு. அதுக்கு மேலே அவரால் போக முடியல, வலி துடிக்கிறாரு. மண்ணிலேயே பிறண்டு உருண்டே அப்படியே மாதாவுடைய அந்த குளத்துக்கிட்ட உருண்டே போறாரு. சகோதரர்களே, இந்த வேண்டுதலை அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்வார்களா? நான் அவருடைய பக்தி விசுவாசத்தை நான் குறை சொல்ல, தயவு செய்து நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை, பக்தியை நான் கடுகளவு கூட குறைக்கவில்லை. அம்மா மேலே ஏதோ பக்தி, ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாரு, அது அம்மா நிறைவேற்ற கொடுத்துருப்பாங்க, எசப்பா கொடுத்துருப்பாரு, அதுக்கான பரிகாரத்தை செய்கிறார், தப்புன்னு சொல்ல. இப்படிப்பட்ட பரிகாரம் தேவையா? கப்பல் கடல்ல கொந்தளிக்குது, ஒரு உசுறு கூட சேதமாகாம அம்மா கூட சேர்த்தாங்க கடற்கரையில். போர்த்துகீச கப்பல் மாலுமிகள்லாம் அம்மா கிட்ட கதறாங்க, அம்மா நாங்கள் சாக போகிறோம்மா, காப்பாற்றுங்கம்மான்னு. தன் பிள்ளைகள் கடுகளவு கூட ஒரு இது இல்லாமல் பத்திரம் கொண்டு வேளாங்கண்ணில் சேர்த்தாங்க அம்மா. அவள் கட்டி அந்த பீடம் இன்னும், அந்த போர்ச்சுகீஸ் கப்பலிலே வந்த பீங்கான ஓடுகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பீடம் இன்னமும் சாட்சியாக நிற்குது. சரிங்களா? அந்த போர்த்துகீஸ் கப்பல் இருந்த பாய் மரம் இன்னும் கொடிமரமாக நிற்குது, சாட்சிக்கு நிற்குது, பொய் கிடையாது. அப்படிப்பட்ட அன்னை மரியாள் தன் பிள்ளை முட்டி வெந்து போய் முட்டிலாம் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து தனக்கு வேண்டுதலை செய்வதுக்கு அம்மாவுக்கு விருப்பமா? இன்னொன்று இல்லையா, கால் முடமான சிறுவன் இல்லையா, மோர் விற்கிறான் சிறுவன், கால் ஊனமான பிள்ளை. நம்ம தன் பிள்ளை கால் ஊனமாக கூடாதுன்னு காட்சி கொடுத்து எப்போ எழுந்து நடைன்னு சொல்லி அந்த பிள்ளை ஊனத்தை போக்கி அந்த தாய் இப்படி காலெல்லாம் கிழிச்சு மண்ணு பொத்து ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க முன்னாடியே வந்து நிற்கிறிய வேண்டுதல்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மகிழ்ச்சியா? இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. நான் உங்களுடைய பார்வை விட்டுறேன், திரும்ப சொல்றேன். அவருடைய விசுவாசத்தை நான் குறைச்சி எடை போடல, குறைச்சி நான் அவரை குறைச்சுன்னு சொல்ல நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா? சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. இது ஒரு நிகழ்வு, உடம்பு மட்டும் இல்லைங்க, உடம்பு அதாவது உசுரை காப்பாற்றினாங்க. போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு உசுரையே காப்பாற்றி கொடுத்தாங்க அம்மா. கால் ஊனமான பிள்ளைக்கு காலை கொடுத்தார் அம்மா. இன்னொரு பால்கார சிறுவன் பால் கொண்டு போகிறான் பண்ணையார் வீட்டுக்கு. கொஞ்சோண்டு பால் அம்மா ஏசப்பா குடிச்சிட்டேன், கொஞ்சம் பால் குறைஞ்சி போச்சு. அந்த பிள்ளைக்கு பழி வரக்கூடாதுன்னு உசுரை காப்பாற்றுறாங்க, உடம்பில் ஊனத்தை குணப்படுத்துகிறாங்க. அவன் பழி கூட வரக்கூடாது என்ன நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, அதை கூட அவன் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலை 6 பேருக்கு எடுத்து ஓட வைக்கிறாங்க. வேளாங்கண்ணில் அம்மா செஞ்ச புதுமை, ஏசப்பா ஆண்டவர் செஞ்ச புதுமை. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட தாய் தன் பிள்ளை சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்து நிற்கிறியே முன்னது, அம்மா அதை மகிழ்ச்சி அடைவார்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்க நான் அது. நான் அந்த போன தேதி கூட அதை குறித்து வச்சிருக்கேன், பைபிளில் குறித்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இது ஒரு நிகழ்வு மறக்கவே மாட்டேன். இன்னொரு நிகழ்வு, இது ஒரு முறை நான் வேளாங்கண்ணி போயிருக்கிறேன் நான். அப்போது ஒரு
சின்ன பிள்ளை, மிஞ்சி போனால் அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 5 வயசு, ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை இருக்கும். சின்ன குழந்தை தான் அது. அந்த குழந்தையை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த புதிய பெரிய ஆலயத்திலிருந்து மாதா குளம் நோக்கி அந்த மண் பாசம் அதில் என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு அந்த குழந்தையை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறாங்க. குழந்தையா, பச்சை சிசு, முட்டி வலிக்குது, அந்த குழந்தை அழுவுது. அவங்க அம்மாவுடைய சேலையை பிடிச்சி அந்த பிள்ளை எழுந்திருக்க முயற்சி பண்ணுது. அந்த வலி, அந்த பிள்ளை என்ன பண்ணும்பா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, நான் இது வந்து நான் கட்டுக்கதை இல்லைங்கய்யா, நேராக நான் அப்படியே இப்படி பார்க்குறேன் அப்படின்னு நான். அவங்க அம்மா அந்த பிள்ளைய தலையில பலான்னு வச்சாங்க. முட்டி போடு நட, திரும்ப அந்த பிள்ளைய தரன்னு இழுத்துட்டு போறாங்க முட்டி போட வச்சு. இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்குமா? இப்படிப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே திருத்துவ பணியில பவுல் கண்டிக்கிறார் பாருங்க. புதுமை செய்கிறார். ஆண்டவருடைய கிருபை பவுல் வழியாக மாபெரும் அற்புதம் நடக்குதாங்க. அற்புதம் நடக்குதாங்க. சரிங்களா? அதற்கு அவங்க செய்த சடங்குகளை, இந்த பயனற்ற விஷயத்தை தூக்கி குப்பையில போடுங்கடா, இதெல்லாம் தேவையானதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? ஏற்கனவே இக்கோனியாவிலே பிரச்சனை. அங்கே என்ன பண்ணுறாங்க, இக்கோனியாவிலே பவுலும் பர்னபாவும் போதிக்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 கோஷ்டியாக பிரிகிறாங்க. ஒருத்தவங்க யூதர் பக்கம் சேர்ந்துக்கிட்டு பவுலையும் பர்னபாவையும் கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் திருத்துவரோடு சேர்ந்து நல்லது செய்கிறாங்க. அங்கே தப்பி என்ன பண்ணுறாங்க, லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் இக்கோனியாவுக்கும் போடி போகிறாங்க. அப்படி போனவங்க லிஸ்திரா, அங்கே கிரேக்க மக்கள் அதிகம் வாழ்கின்ற இடம், கிரேக்க இடம் அது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, பவுலும் பர்னபாவும் நற்செய்தி பணி செய்கிறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது அங்கே பிறவியிலேயே கால ஊனமற்ற ஒரு சகோதரர் இருக்கார். அவர் நடக்க முடியாது அவரால். ஆனால் அவர் நம்பிக்கை கொண்டவர். ஏசாப் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இந்த சீடன் வந்திருக்கிறாங்க, நமக்காக அவங்க ஜபிப்பாங்க இல்லையா, ஏசப்பா நம்ம கால குணம், அந்த நம்பிக்கையோடு உட்காந்துருக்காங்க. அந்த நபர் வந்து உட்காந்துருக்கான். பவுல் பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, அங்கே பவுல் பார்க்குறாரு, பர்னபா பார்க்குறாங்க. பவுல் என்ன பண்ணுறாரு, அவங்க அமர்ந்து பவுல் பேசியதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார், அந்த ஊனம் கேட்டிருக்காரு இல்லையா. பவுல் அவரை உற்று பார்த்து உரக்க குரலில், நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும், நில்லு சொல்லுறார். அவன் என்ன பண்றான், எழுந்து நின்று துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தில் எல்லோரும் கண்டு அந்த லிக்கோனிய மொழியில பண்றாங்க, தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடத்தில் வந்திருக்கின்றன. தெய்வங்கள் மனுஷ உருவில் நமக்கு இறங்கி வந்திருக்கு. தெய்வங்கள் இவங்களாம் யாரு, தெய்வங்கள் பவுலும் பர்னபாவும். யாருன்னு சொல்றாங்க பார்ப்போம். அவர் பர்னபாவை சேயுஸ் என்றால் கிரேக்க கடவுள். சேயுஸ் என்றால் கிரேக்க பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கெல்லாம் கடவுள். அவர் அனைத்து கடவுளுக்கும் மேலான கடவுள். அவர் தான் அந்த ஒலிம்பஸ்ங்கிற மலையில் அமர்ந்து கொண்டு இந்த உலகையை ஆட்சி பண்றாருன்னு கிரேக்க ஒன்று விசுவாச நம்பிக்கை அவங்களுக்கு. ஒலிம்பிக் அந்த ஒலிம்பஸ் சாமி பேர் வச்சு தான் ஒலிம்பிக்னு மாறுச்சு. கிரேக்க விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் அங்கே ஆரம்பிச்சிச்சு. ஒலிம்பஸ்ங்கிற மலையில் என்ன பண்ணுறாராம், இந்த சேவியஸ் கடவுள் தான் அவங்க வீட்டிலிருந்து உலகத்தை வந்து வழிநடத்துறார் என்று அவர் நம்பிக்கை விசுவாசம். அப்போ அந்த சேவியஸ்ங்கிற கடவுளுடைய பெயரை பர்னபா கொடுக்குறாங்க. பர்னபா தான் சேவியஸ். பவுலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெர்மஸ்ங்கிற சாமியுடைய பெயர் கொடுக்குறாங்க. ஹெர்மஸ் என்றால் எல்லைகளை பாதுகாக்கின்ற கடவுள் இல்லையா. அந்நியர் யாரும் நம்மை தாக்காதபடி நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம் யாரு, ஹெர்மஸ். எல்லை சாமின்றாங்க இல்லையா, இப்பெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லைகளை பாதுகாக்கிற, மலை பாதுகாக்கிற அரண் இந்த ஹெர்மஸ். அப்போ அந்த ஹெர்மஸ்ங்கிற பெயரை பவுலுக்கு கொடுக்குறாங்க. பவுல் என்ன பண்ணுறாங்க பாருங்க பார்ப்போம். அந்த நகருக்கு அந்த கோயில் பூசாயெல்லாம் வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு இந்த மாலை மரியாதை கொண்டு வந்து காளைகள்லாம் கொண்டு வந்து பவுல் நிறுத்தி, பவுல் தான் கடவுள்னு சொல்லி அவள் மூடி வெட்டி பலியிடுவதற்காக மாடுகளை ஓட்டு வராங்க. பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க, மேலுடலாம் கிழிச்சிக்கிட்டு
ஐயோ, நாங்களாடா கடவுள், நாங்களா கடவுள். இது என்னடா அது அந்த மாட்டை வெட்டி போட்டுட்டா அது சரி வருது, சரியா, இது சரியா என்று நாங்கள் செய்யலையா, விண்ணகத்துள்ள ஆண்டவர் செய்தார். இது யோவான் சொன்ன இல்லையா, நீர்தான் கடவுளா? அவர் ஆமா நீர்தா. எப்படி? அதை போல பவுலும் பர்னபாவும் ஆமா நான் தான் சேயூஸ், நான் தான் ஹெர்மஸ் என்று 2 பேரும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க கிரேக்க கடவுளாக வலம் வருவார்கள். அதான் பவுல் சொன்னார் இல்லையா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். பவுல்ல கிறிஸ்துவ குடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் எபிரேயன், நான் பரிசேயன், கமாலியேல் பாத அடியில் அமர்ந்து திருச்சட்டம் எல்லாத்தையும் கற்றவன். நான் எந்த அளவுக்கு திருச்சட்டத்தின் மேலே பற்று கொண்டு இருந்தேன்னா, திருச்சட்டத்தை யாராலும் கடைபிடி அவங்களை கொலை பண்ணுறதுக்காக நான் போனேன். இவையெல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டில் இவையெல்லாம் குப்பை என கருதினேன். பவுல் சொல்லுகிறார். அவரை போய் என்ன பண்றாங்க, கடவுள் நினைச்சு. இங்க பாருங்க, நான் சொல்ற பாருங்க பார்ப்போம். நான் ஐயா அதெல்லாம் செஞ்சேன், எனக்கு பழி கொடுக்குங்களா ஐயா, நீங்களாம் என்ன ஐயா நீங்க என்று சொல்லி இந்த பயனற்ற பொருட்களை விட்டு விட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அனைத்தையும் உண்டாக்கி ஆண்டவரை திரும்பிவாங்க ஐயா. அவதான் ஏசப்பா என்று ஆண்டவரை அங்க முன்ன போய் நிறுத்தாரு பாருங்க. நான் இல்லையா, நாங்களாம் ஏசப்போட செருப்பு வார கூட தகுதியற்ற ஜென்மங்க நாங்கள். சரிங்களா, சொல்றாரு பாருங்க, விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி அந்த தெய்வத்துக்கு புகழ் செய்யுங்க. இதே போல் நிகழ்ச்சி தான் மால்தா தீவில் வரும். ரோமைக்கு தண்டனை பெற்று போயிட்டு இருப்பாரு பவுல். இப்போ கப்பலில் உசதேவி ஏற்பட்டு மால்தா தீவில் கரையேறுவார். காட்டுவாசி என்ன பண்ணுவாங்க, குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவார், ஒரு பாம்பு இவரை கடிச்சிடும். சரி உதிரி விடுவார், பாம்பு போடிடும். இவர் சாக மாட்டார். அந்த மால்தா தீவு வாசிகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாம்பு கடிச்சு இவர் சாகலை, அப்போ இவர் தான் கடவுள், இவரை தெய்வம்னு கும்பிடுவாங்க. உடனே உட்கார 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 அது பவுலுக்கு ஒரு கேப் கிடைச்ச போட்டு கடவுளை ஏசப்பாங்க அறிவிச்சிருவார், உட்காருங்க, நான் கடவுள் கிடையாதுயா, ஏசப்பா தான் கடவுள், அவர் தான் காப்பாற்றினார் என்று அங்கேயும் ஆண்டோடைய வார்த்தையை. இப்போ பவுலுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் பாருங்க, அனைத்தையும் துச்சமான என் ஆண்டவர் கேட்பாயா. இந்த அந்த புகழ்ச்சி மகிழ்ச்சி ஆராதனையெல்லாம் மகிமையெல்லாம் என்னுடைய ஆண்டவர் திருப்பாடல் வாசம் நமக்கு மாற்றி அனைத்தும் உமக்கே உரித்தாங்க, எனக்கு வேண்டாம் ஐயா, நாங்களாம் சாதாரண நம்முடைய ஊழியர்கள். எனவே இந்த சடங்கு சம்பிரதாயம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வேண்டுதலை செய்யலாம், வேண்டுதல் செய்ய தப்பு கிடையாது. இப்படி வேண்டிக்கலாமே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அம்மா எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குதும்மா, நான் ஒரு 100 பேருக்கு வயிறான சோறு போடுறேம்மா, செஞ்சு பாருங்க பார்ப்போம். ஒரு 10 பேருக்கு நான் சோறு போடுறேன் தாயே, பசி ஆற்றி பாருங்க பார்ப்போம். ஒரு அனாதாசிரமமா அதை விட்ட பிள்ளைகளுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி நான் கொதிக்க வச்சு ஒரு கஞ்சி காய்ச்சி குடிக்கணுமா, வாங்கி தரேன், செஞ்சு பாருங்க. சரி, அது உங்களுடைய பர்சனல் விஷயம், அதை தலையிட விரும்பலை. ஏசப்பா சொல்ற இப்படிப்பட்ட வெற்று பயனற்ற சடங்குகளை தூக்கி போட்டுட்டு உண்மையான கடவுளிடத்தில் அன்பு கொள்ளுங்கள். ஏசு சொல்றாரு இல்லையா, திரும்ப சொல்ற மாதிரி ஏசப்பா சொல்றாரு, எவன் ஒருவன் என்னை அன்பு செய்கிறானோ என் வார்த்தையை கேட்கணும். திரும்ப சொல்ற பாருங்க, இப்போ ஏசப்பா யாவே ஆண்டவரா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, ஓசை 6:6, பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். உன் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு. நீ என்னை அன்பு செய், நீ உன்னையே அன்பு செஞ்சுக்கோ, உன்னை அன்பு செய்யறது போல எல்லாரும் அன்பு செய், போதும். வேற ஒன்றும் சொல்ல, 2 கட்டளைகள். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் அன்பு செய். அதுக்கப்புறம் நீ உன்னை நேசிப்பது போல எல்லாரையும் அன்பு செய், போதும். அப்படி அன்பு செய்தால் நீ கடவுளுக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், உனக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், மனுஷனுக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். துரோகமே அறியா பிள்ளையார் இருக்கும் பொழுது உன்னை விட யாரைய கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்க முடியும், சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுடைய பிள்ளை.
சகோதரர்களே, கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, வீணான வெற்று சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தூக்கி போடுங்கள். 1. 2வது, வீண் புகழ்ச்சிக்கும் வெற்று புகழ்ச்சிக்கும் ஆளாகாதீங்க. 2. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு யூடியூப்லாம் வச்சுங்களேன், நான் தான் கடவுள்னு ஏசப்பா மாதிரியே அந்த ஒரு தொங்கல் முடி வச்சுக்கிட்டு ஆடை போட்டுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வலம் வருகிறார்கள். ஆண்டவரே உமக்கே வெளிச்சம். நான் ஒரு கருவி, என் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார். தான் உண்மை. அதான் பவுல் சொன்னார். மேலுடைய கிழிச்சுக்கிட்டாரு. யோ, நான் கடவுள் இல்லையா, கடவுள் இல்லையா, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி கடவுள் வேறு. அவர் தான் ஏசப்பா, அவர் தான் யாவி, அவர் தூய ஆவியானவர். இதுதான் ஏசப்பா சொல்ற வார்த்தை. 1 இல்லையா, கடவுளை அன்பு செய்யி. 2வது என்னது, வெற்று சம்பிரதாயங்கள் சடங்குகளை தூக்கி போடு. வீண் புகழ்ச்சிக்கு ஆசை கொள்ளாதே. வீண் புகழ்ச்சிக்கு ஆசை கொள்ளாதே. எல்லா புகழ்ச்சியும் ஆண்டவருக்கே உரித்தென்று உன்னை நீ தாழ்த்தி கொண்டால், நீ உன்னை தாழ்த்திக்கோ. நீ 1 மடங்கு தான் தாழ்த்துவே, உன்னை 100 மடங்கு தூக்கி வைப்பாரு ஏசப்பா. எனவே இவனை தாழ்த்திக்கொள், ஆண்டவர் உயர்த்துவார். சகோதரர்களே, திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு சித்தரை பாடல் இது. இடம் இது பாடியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே சுத்தி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். புரியுதுங்களா? ஒரு அருமையான சித்தர் பாடல் இது. நட்டக்கல்லை, ஒரு கல்லை நட்டு வச்சு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே, 4 பூ வச்சு சுத்தி வந்து மொனமோன் என்று மொனம்பாத. இந்த சடங்குல கடவுள் கிடையாது. நட்ட கல்லும் கல்லு பேசுமா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். உன் கடவுள் நீ உள்ளத்துல வச்சவரை பூஜித்து வா. அந்த தெய்வத்தை மனசுக்குள்ள வச்சு நீ பூஜித்து அவருக்குரிய மரியாதை செய்ய. இந்த சடங்குகள் அவசியம் கிடையாது. காலை வெட்டி அதை ரத்தத்தை ஊத்துறது அவசியம் கிடையாது இல்லையா? மண்ணில் நடந்து போய் ரத்தம் சொட்ட 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 போயிட்டு சதையை பிச்சுக்கிட்டு தொங்குறது கடவுளுக்கு ஏற்படைய காரியம் கிடையாது. 5 வயசு குழந்தை முட்டி போட்டு வழியில துடிக்க நெருப்பு இந்த வெயிலில் இழுத்துட்டு போறது கடவுளுக்கு ஏற்படைய காரியமாக கிடையாது. கடவுளை உண்மையாக அன்பு செய். அந்த அன்பினை என்ன பண்ணு, கடவுள் சொல்வதை போல அர்த்தம் குறிக்கணும், தண்ணி கொடுக்கறதுல பயன்படுத்து. எனவே ஆண்டவருக்காக அந்த வெட்டு சடங்கெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு அன்பு காரியங்களிலே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துவோம். அவ்வாறு நாம் நற்காரியங்களிலே நம்முடைய சடங்குகளை செய்வோமே. நான் சொன்ன பத்தியா, உனக்கு கடவுள் பெரிய கைகறியை செஞ்சிருக்காரு, அருள் செஞ்சிருக்காரா, நீ என்ன பண்ணு, அதற்கு அவர்கிட்ட வேண்டிக்கிறியா? ஒரு 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 10 பேருக்கு ஒரு 10 பொட்டலை சாப்பிட வாங்கிக்கூடியா? தெருவில் போய் பாரு, எத்தனை அனாதை எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க பாரு, பசி இருக்கு. ஒரு 10 பொட்டலை சாப்பிடாங்க, இந்த 10 பேர் பசி ஆற்றி கொடுப்பாங்க. இன்னைக்கு வெயில் கொட்டுது. இன்னைக்கு பச்சை தண்ணி ஒரு பானையில் பச்சை தண்ணி ஒரு 10 பேருக்கு நீர் தண்ணி கொடுத்தாரு பார்ப்போம், ஒரு தண்ணி வந்து போய் பார்ப்போம். அது சொல்றேன் நான். உன்னுடைய வேண்டுதல்களை அப்படி செய்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, உனக்கு மகிழ்ச்சி, உன்னால் பிறருக்கு மகிழ்ச்சி. அதை விடுத்து வீட்டு சடங்குகளிலே ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ள மாட்டார். சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்வோம், நம்மையும் உண்மையாக அன்பு செய்வோம், அதனால் பிறரையும் நம் நேசிப்போம். அது மட்டுமல்ல, நாம் நம்மை தாழ்த்துவோம், கடவுள் நம்மை உயர்த்துவார். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, நாம் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான், மக்கள் அன்பு செய்வதை சொல்லுகிறேன் இல்லையா? இந்த வெயில் நாளில் எனக்கு சொல்லணும் ஒரு ஆசை இல்லையா? செஞ்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் சொன்னார் இல்லையா, படைப்புகளுக்கெல்லாம் நல்ல செய்தியை கொடுங்கன்னு சொன்னார். இந்த வெயில் காலத்தில் நாமளே எப்படி தோண்டு போய் வெந்து போய் வரோம், வெளியே வரோம் வெயிலில். இந்த பறவைகள், இந்த பறவை பட்சிகள், தாவரங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வீடுகளில் கொஞ்சம் தண்ணி வைங்க, மொட்டை மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு விடுங்க. ஆனால் வயிறு காஞ்சிருக்குன்னு அந்த பறவைகள் நம்புறதை தண்ணி குடிச்சிட்டு போட்டோம். இப்படிலாம் செஞ்சு பாருங்க ஐயா, ஆண்டவருக்கு மிக பெரும் நீங்கள் புண்ணியம் செய்வீங்க. ஆண்டவருக்கே மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளைகளாவீங்க.
இதான் சொட்டக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் மனுஷர்கள் அன்பு செய்வோம், படைப்புகள் அனைத்தையும் நேசிப்போம். அப்படி நேசித்தால் நாம் கடவுளை செப்பரேட் நேசிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த எல்லா உயிருக்குள்ளும் ஆண்டவர் வாசம் செய்கிறார் இல்லையா, நீ அந்த அன்பு அது நீ நேசிச்சு பாரு, உள்ளதான் அவருக்கும் ஆண்டவர் என்னை அன்பு செய்யணும்னு அர்த்தம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நேசிப்போம், நம்மை நேசிப்போம், படைப்புகள் அனைத்தையும் நேசிப்போம். அப்படி நேசித்தால் தான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம், அவருடைய கட்டளை கடைபிடிக்கிறோம்னு அர்த்தம். எனவே நாம் இதற்கான வரங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.